காட்டுப்பன்னி நெறைய நிக்கும். நாங்க காட்டுப்பன்னிய அடிக்கிறதில்ல. ஏன்னா, காட்டுப்பன்றிய தொடாததுக்கு காரணம் வந்து, அது வந்து இருக்கிற இறந்து கிடக்கிற எதுவா இருந்தாலும் போய் திங்கும். அதனால அந்த கறிய நாங்க காட்டுப்பன்னிய தொடுறதே கிடையாது. அப்படி போயிட்டே இருக்கிறோம். போயிட்டே இருக்கும்போது எங்கேயுமே எதுவுமே கிடைக்கல. ஒரு பாறை நிறைந்த ஒரு பகுதி. சுத்தி வர பாறை இருக்கும். நடுவுல ஒரு பெரிய பள்ளம் மாரி இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, நிலவு அதாவது பௌர்ணமி நிலவு எப்போதுமே இந்த நிலவு பௌர்ணமி காலங்கள்ல வேட்டைக்கு போனா தோத்துருவோம். ஏன்னா, இந்த நிலவு வெளிச்சத்தில யாரு வந்தாலும் விலங்குகள் கண்டுபிடிச்சு நைஸா ஓடி போயிரும். இருந்தாலும் நாங்க அந்த மாமிச வெறியோட போனதுனால, எப்படியாவது அடிச்சுப்புடுவோம்னு தான் போறோம். போனதுல மிகப்பெரிய தோல்வி தான் அந்த பயணம்னு சொல்லலாம். அப்ப அந்த பாறை இடுக்குகள்ல போய் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாறை மேல ஏறி, அது ஒரு ஆளுக்கு மேல உயரமான பாறைகள். அந்த பாறை மேல ஏறி குதிக்கணும். குதிச்சு உள்ள போய் என்ன செஞ்சோம், அப்புறம் அந்த படுக்கை விரிப்ப விரிச்சுக்கிட்டு, ஒரு 12, 12:30 இருக்கும். நிலவு நல்லா உச்சிக்கு வந்து நிக்கிது. அப்ப சரி படுப்போம்ன்ட்டு படுக்கிறோம். பனி வேற பேஞ்சுகிட்டு இருந்த காலகட்டம். போர் வேஷத்த இழுத்து போத்திக்கிட்டு காலெல்லாம் அசதி. நடந்து வந்தது, இறங்கி வந்தது அப்படின்னா ஒரு சோர்வு இருக்கு. எப்படா படுப்போம்? வேட்டைக்கு வந்துட்டோம். எதுவும் கிடைக்கல. ஓகே படுத்தாவது நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு காலைல வெள்ளன ஒரு 5, 6 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பிருவோம். அப்படிங்கிற மனப்பக்குவத்துல தான் 2 பேருமே விரிச்சுக்கிட்டு படுக்கிறோம். துப்பாக்கிய தலைக்கு வச்சுக்கிட்டு படுத்துட்டோம். ஒரு படுத்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு கண்ண கொண்டே அப்படி அப்படி அசத்துது. அசத்தும்போது பார்த்தீங்கன்னா, அப்படின்னு ஒரு சத்தம். டபக்குன்னு எந்திரிச்சான். கருப்பு கருப்பு அப்படின்னா. என்னன்னு? இத பான் பான் பான். சரி சரி மேம். இல்ல இல்ல நீ இரு. அப்படின்னா. சரி போய் அடிச்சுருவான். நம்ம பள்ளத்துக்குள்ள தானே கிடக்குறோம். பள்ளத்துக்குள்ள கிடக்குறேன். போனேன் ஒரு 5 நிமிஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். டொம்முன்னு ஒரு சத்தம். மலையே கிடுகிடுங்கிற மாரியான சத்தம். ஏன்னா சுத்தி வர மலை. அந்த ஈட்ல டொம்முங்கும்போது அது அதிர்வு இருக்குல்ல. டொம் 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 அந்த அந்த மாரி ஒரு எக்கோ. அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த பாறை இடுக்குகள்ல கிடக்குறேன். போனவன் 5 நிமிஷத்துல போய் ஈடு வுட்டுட்டான். 5 நிமிஷத்துல திருப்பி வரணும். சரி 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷமாவது வரணும். சரி ஏதோ அடிச்சுட்டான் பொறுக்கு. பார்த்துட்டு இருப்பான் பொறுக்கு என்ன அடிச்சோம்னு. போய் கிட்டத்துல பார்த்துட்டு வருவான் அப்படின்னு நினச்சேன். 1/2 மணி நேரம் ஆச்சு வரல. ஒருவேளை கறிய உரிச்சுக்கிட்டு இருப்பானோ! அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளும் இல்லாம அவனே போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கான். சரி நம்மளுக்கு நல்லதான் அப்படின்ட்டு படுத்து கிடக்கிறேன். 1 மணி நேரம் ஆச்சு வரல. 2 மணி நேரம் ஆச்சு வரல. அப்படியே ஒவ்வொரு மணி நேரம் கடந்து போகும்போது எனக்கு ஒரு யோசனை. போனவன் உண்மையிலேயே விலங்கத்தான் அடிச்சானா? இல்ல நம்ம சொன்ன அறிவுரையில மனசு கஷ்டப்பட்டுட்டு இவனே தற்கொலை பண்ணிக்கிட்டானா? தற்கொலை பண்ணிக்கிட்டானா நான் தான் சுட்டுக் கொன்னுட்டேன்னு வீரப்பனார் வந்து தப்பா நினைச்சுருவாங்களா?